பிரதானம் டிப்ஸ். வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். இப்போ நான் ஒரு டிப்ஸ் தான் சொல்லி தர போகிறேன். அதாவது நம்ம கேஸையும் டைமையும் எப்படி மிச்சப்படுத்துறதுன்றது குவிக்காக செய்யறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று சொல்லி தர போகிறேன். இப்போது நான் காஃபி கலக்கணும். காஃபி கலக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே ஒரு டம்ளரில் பாலை ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி கொதிக்கும்போது அந்த பாலும் சூடாகிடும். சூடானதுக்கப்புறம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த டம்ளரில் இருக்க பாலும் சூடாகிடும். அது பாருங்கள், டம்ளரில் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பாலும் சூடாகிடும். அப்போ நம்ம வெளியில் பாலை எடுத்துகிட்டு அதில் காஃபி கலக்கணுன்னா கலந்துக்கலாம். இப்போ காஃபி கலக்க தான் நான் வச்சுருக்கிறேன். நம்ம வெறும் பாலை சூடு பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் பாலை சூடு பண்ணலாம். இப்போ நான் காஃபி கலக்க போகிறேன். இப்போ இந்த பால் டம்ளரை எடுத்துடுறேன். தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் இதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ ஃபில்டரில் காஃபி தூள் போட்டு வச்சுருக்கிறேன் டிகாஷன் போடுறதுக்கு. இந்த கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எடுத்து இந்த ஃபில்டரில் ஊற்றிடுவேன். பாருங்கள், 2 in 1 ஆகிடுச்சி. அதாவது டிகாஷனுக்கு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சி, காஃபிக்கு பாலும் சூடாகிடுச்சு. இப்போ 2 in 1ன்றதுனால இப்போ என்னென்னா நமக்கு கேஸும் மிச்சம், டைமும் மிச்சம், அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நான் எப்போ காஃபி கலக்கிறதாலும் இப்படி தான் காஃபி கலக்கிறதோ வேறு பால் சூடு பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவேன். நான் டம்ளரில் வச்சு பால் சூடு பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, பால் சூடாக்கிறதுக்கு இல்லை காஃபி கலக்கிறதுக்குன்னு நம்ம இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தை தேய்க்கிற வேலையும் மிச்சம். இப்போ இதுலேயே காஃபியை கலந்து அப்படியே குடிச்சிடலாம். நம்ம சூடாகவும் இருக்கும். இதேமாரி நம்ம காஃபியை டைரெக்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணால் அதோட மனம், டேஸ்ட்டு எல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு சூடாக்கும்போது அது நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இது பல வகையில் இந்த மெத்தட் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னொரு டிப்ஸ் சொல்லி தர போகிறேன். அதாவது இப்போ கடலைப்பருப்பு பாருங்கள், இந்த கடலைப்பருப்புலலாம் எறும்பாக இருக்குது பாருங்கள். இந்த எறும்பை போக்கடிக்கிறதுக்கு ஒன்று மஞ்சத்தூள், இல்லைன்னா உப்புத்தூள், இல்லைன்னா பெருங்காயத்தூள் ஏதாவது ஒன்று போட்டு வச்சோம்னா இந்த எறும்பெல்லாம் ஓடிடும். இப்போ நான் பெருங்காயத்தூள் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எறும்பு ஓடிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளை இப்போ தூவலாம். இந்த பாருங்கள், பெருங்காயத்தூளை தூவி வச்சோம்னா பெருங்காயத்தூள் ஸ்மெல்லுக்கு எறும்பெல்லாம் வெளியில் ஓடிடும். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா எறும்பும் ஓட ஆரம்பிச்சிடுச்சு, வெளியில் ஓடி வந்துடும். பெருங்காய ஸ்மெல்லுக்கு எறும்பு நிற்காது. அடுத்த டிப்ஸு, இப்போ நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு வச்சுருப்போம். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த குக்கரை, நம்ம எம்டி குக்கரை எப்போவுமே மூடி வைக்கக்கூடாது, திறந்து தான் வைக்கணும். மூடி வச்சா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். யூஸ் பண்ண குக்கரை நம்ம எப்போவுமே கழுவுனதுக்கப்புறம் அதை திறந்தே வச்சுருங்க. இப்படி அரைகுறையாக திறந்து வச்சிங்கன்னா காற்று போகும், அப்போ ஸ்மெல் வராது. என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு. எல்லாம் யூஸ்ஃபுல் டிப்ஸாக பார்த்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.